ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அப்போ உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உண்மையிலே இந்த இருதயம் சுத்தமா இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். பரலோகத்துக்கு போகணும்னால அது வேணும். அல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தம் என்றால் பரிசுத்தமாய் இருப்பது, பரிசுத்த சிந்தனையோடு வாழ்வது. அப்போ இந்த இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் நாம் வாழ்வோமே ஆனால், இந்த இருதயம் கரைபட்ட விதமாய் நாம் வாழ்வோமே ஆனால், நாம் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் யார் பாக்கியவான்? அவன் யாரை தரிசிப்பான்? தேவனை தரிசிக்க முடியும். அப்போ இந்த உலகத்துல நாம ஓடுறோம், இந்த உலக வாழ்க்கையில நாம போறோம் வர்றோம், நடக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம், எல்லாம் ஓகே. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், எது முக்கியமா இருக்க வேண்டும் தெரியுமா? இருதயத்தின் சுத்தம், சுத்தமாக்கப்பட்ட இருதயம், பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம். இந்த இருதயம் இல்லாம நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்காகவே ஓடினாலும் சரிங்க, அது என்னது பிரயோஜனம்?